இப்போ சிலிண்டர் பிளாக்லாம் வாங்கணும்னா 3000 3500 அது சொல்கிறாங்க. கடையில் சாத்தி போடுற நிலைமையில தான் இருக்குது. இதெல்லாம் விலை ஏறத்தான் ஏற்கனவே பால் விலையை ஏற்றிட்டாங்க. இப்போ சிலிண்டர் விலை ஏறிச்சுன்னா எல்லாம் விலை ஏற்றிட்டாங்க. இப்போ சிலிண்டர் இருக்கிற வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். சிலிண்டர் காலியாச்சுன்னா நம்மளும் க்ளோஸ் பண்ணுற லெவலில் தான் இருக்கும். இதில் ஒரு பங்கில் ஒரு ரேட் வைக்கிறாங்கண்ணா. ஊரில் மொத்தம் 64 ரூபா வைக்கிறாங்க, அண்ணா நகரில் 85 ரூபா வைக்கிறாங்க, பெரும்பாலும் 77 ரூபா வைக்கிறாங்க. நம்ம யார்கிட்ட எதுவும் கேட்க முடியல, எல்லாமே நம்ம போட்டு தான் ஓட்டுறதாரு. ஏன்னா கரெக்டாக பார்ட்டி தர போகிறது கிடையாது. எல்பிஜிக்கு கிடைக்குது, சிஎன்ஜி கிடைக்க மாட்டேங்குது. நம்ம கஸ்டமர் யாருக்குன்னா காசு கொடுக்க மாட்டாங்க. 2 நாள் முன்னாடி விலை கம்மி, விலை ஏறிச்சு. 60 ரூபா இருந்துச்சு கேஸ், இப்போ 80 ரூபா. 20 ரூபான்னு போகிறதுக்கோசம் பேசல, அதுவும் ஒரு காசு தானே. இதை ஓட்டினா தான் நாங்கள் போதைக்க முடியும். பங்கில் போனோமா 2 ஹவர் 3 ஹவர் ஆயிடும். பெட்ரோல் போட்டால் கிலோமீட்டர் படிப்படும். 40 ரூபா கிடைக்கிறது 20 ரூபா தான் கிடைக்கும். ஒரு கேஸ் வாங்கணும்னா 4 கேஸ்க்கு டெபாசிட் கட்டினா தான் வாங்க முடியும். கேஸே இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. ஆல்டர்னேட்டிவ்னா ஒன்று எலக்ட்ரிக் கேஸ், இல்லை எக்கோல் வச்சு 10 வைக்கிறது தான். 1700 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ 17 கேஜி 19 கேஜியோட கேஸ் விலை 3000 ரூபா மேலே போகுது. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மட்டும் கடையை கிழித்து போட்டு போகலான்னு இருக்கு. ஆரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கதிர். தொடர்ந்து 2 நாட்களாக தமிழ்நாட்டில் கேஸ் தட்டுப்பாடு இருக்குது. முக்கியமாக கமர்ஷியலாக ரன் ஆகிட்டு இருக்க ஹோட்டல், அதுக்கப்புறம் டீ கடை, அப்புறமா ஆட்டோ டிரைவர்ஸ், எல்பிஜி சிஎன்ஜி கேஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய தட்டுப்பாடாக இருக்குதுன்னு நம்ம நியூஸில் பார்த்துட்ருக்கோம். இது இல்லாமல் பொதுமக்களுக்கும் வீட்டில் சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, அங்கேயுமே சில கட்டுப்பாடெலாம் தமிழ்நாட்டில் விழிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால நம்ம சென்னையில் ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து களத்தில் வந்து இருக்க ஹோட்டல் ஓனர்ஸ், அதுக்கப்புறம் டீ கடை வச்சுருக்கவங்க, ஆட்டோ டிரைவர்ஸ், அவங்களாம் எந்த மாதிரி சவால்கள் சமாளிக்கிறாங்க, என்ன மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே விலை ஏற்றப்படுவாங்களா, இல்லை ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து இந்த கேஸ் பிரச்சனையால் அவங்களுக்கு ஏதாவது விலை ஏற்றப்படுமா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சமையலுக்கான கேஸ் விலைகள் ஒரு பக்கம், ஆட்டோ டிரைவர்ஸ்க்கான கேஸ் விலைகள், எல்பிஜி சிஎன்ஜிலாம் விலை இருக்குது. நீங்கள் டீ மாஸ்டராக இருக்கீங்க, கடைகளில் வந்து டீ விலைகளும் அதிகமாக இருக்குது. இதனால் என்ன பாதிப்புகள்லாம் ஏற்பட்டு இருக்கு விலையேற்றனால? விலையேற்றதுனால எல்லாம் பாதிப்பு தான். இப்போ சிலிண்டர் இப்போ 3000 ரூபா பிளாக்லாம் வாங்கணும்னா 3000 3500 அது சொல்கிறாங்க. கடையில் சாத்தி போடுற நிலைமையில தான் இருக்குது. இதெல்லாம் விலை ஏறத்தான் ஏற்கனவே பால் விலையை ஏற்றிட்டாங்க. இப்போ சிலிண்டர் விலை ஏறிச்சுன்னா எல்லாம் விலை ஏற்றி தான் வரும். நம்ம எதுவும் விலை ஏற்றிருக்கோமா இன்னைக்கு? ஏதாவது இன்னைக்கு ஏற்றலை, ஆனால் ஏற்றிடுவோம். இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியும். இப்போ நார்மலாக ஒரு கேஸ் புக் பண்ணணும், இப்போ கடன் எடுத்துறாங்கன்னா அது எத்தனை நாளில் கிடைக்கணும் உங்களுக்கு கையில்? அப்படி இல்லை, ப்ரைவேட் கேஸ் எப்போ கூப்பிட்டாலும் கொண்டு வந்து தருவாங்க. எல்லாமே கூப்பிட்டா கொண்டு வந்து தருவாங்க. கமர்ஷியல் அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கமர்ஷியல் கேட்டாலே இல்லைங்கிறாங்க. என்ன இப்போ வேற என்ன வழி இருக்கு? நிறைய கடைகள்லாம் மூடிட்டு போறாங்க. இந்த மாதிரி கேஸ் தட்டுப்பாடுல ஐட்டம்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ தோசை எல்லாம் கட் பண்றாங்க, வடெல்லாம் கட் பண்றாங்க, இதுதான் இருக்குன்றாங்க. அது மாதிரி இங்க டீ கடை போறதுனால அங்க சவால்கள் இருக்கு. அதாவது அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது இங்க நடைமுறைக்கு வருமானு தெரியல. இனிமேல் தான் நாங்க பார்க்கணும் என்ன பண்றது. ஓகே. இப்போ டீ விலை எவ்வளோ நம்ம கடையில்? நம்ம கடையில் இப்போ 12 ரூபா தான். இப்போ விலை ஏற்ற மாதிரி இருந்தால் எவ்வளோ நிர்ணயம் பண்ணுற மாதிரி இருக்கும்? 15 ரூபா பண்ணுவாங்க. 15 ரூபா. காப்பி அதுங்கிறதும் ஒரு 5 ரூபா அதிகமாக இருக்கும். அதிகமாக. இதில் ஒரு பங்கில் ஒரு ரேட் வைக்கிறாங்கண்ணா. இப்போ வந்து எக்மோரில் மொத்தம் 64 ரூபா வைக்கிறாங்க, அண்ணா நகரில் 85 ரூபா வைக்கிறாங்க, பெரும்பாலும் 77 ரூபா வைக்கிறாங்க. நம்ம யார்கிட்ட எதுவும் கேட்க முடியல, எல்லாமே நம்ம போட்டு தான் ஓட்டுறதாரு. ஏன்னா கரெக்டாக பார்ட்டி தர போகிறது கிடையாது. நம்ம கரெக்டாக கூட நாங்கள் என்ன பண்ணுறது தான் கேட்குறாங்க. வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நாங்கள் கேஸ் ஏறிச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, ஒரே வேலை நினச்சிக்கிறோம். இப்போ தட்டுப்பாடாக இருக்குன்றாங்க. இப்போ கேஸ் நம்ம போடணும்னா வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிற்கிறது, நிறைய லைன் நிற்கிறன்றாங்க. அது நிற்க நிலமை வரணும். ஏன்னா இப்போத்துக்கும் இல்லை, வரணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா பங்கில் ரேட்டு என்ன ஆகும்னு தெரில. ஆனால் பங்கில் ஒரு பங்கு ரேட்டு ஏற்றி தான் போகிறாங்க. 85 ரூபா வரைக்கும் அண்ணா நகர் சைட்லாம் போகிறாங்க. பெரும்பாலத்தில் 77 ரூபா போடுறாங்க. ஆனால் நம்ம ஆட்டோக்காக எக்ஸ்ட்ரா கடைக்கு தர மாட்டேன்றாங்க. இப்போ கேஸ் விலையேற்றனால வந்து இப்போ நீங்கள் பேசஞ்சர்கிட்ட இப்போ ஆட்டோவில் வந்து சவாரி பண்ணுறாங்கன்னா அதுக்கான விலையும் ஏறுமா? அப்போனா இல்லை, அப்படி கடை தான் இல்லை தான். ரெகுலராக போகிறவங்க அந்த அமௌண்ட்டு தான் கொடுக்குறாங்க. ரெகுலராக இப்போ யூஸ்லாம் போகிற அமௌண்ட்டு தான் கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க மாட்டாங்க. பொதுமக்கள் எந்த அளவு பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சமையலோட கேஸ் இப்போ எல்லாமே கேஸ் விலை ஏறிச்சு. இப்போ நாங்களாம் வீட்டில் புக் பண்ணால் கூட புக் ஆகலை எதுவுமே. எங்கெல்லாம் எப்படி 1000 வருமா 2000 வருமானு தெரியல. இதுமாதிரிலாம் தெரியாது, ஒன்றும் என்னன்னு தெரியல. எல்பிஜிக்கு கிடைக்குது, சிஎன்ஜி கிடைக்க மாட்டேங்குது. அது விலை வேறு ஏறி போச்சு. நம்ம கஸ்டமர் யாருக்குன்னா காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மளிகை ஷாப்பில் வந்து எந்த ஸ்கேனில் போனால் எல்லாத்துலையும் கொடுக்குறாங்க, நம்ம கொடுக்க மாட்டாங்க. ஹோட்டலில் பார்த்து சங்கீத ஹோட்டல் போனால் 150 ரூபா போய் கொடுக்குறாங்க ஒரு தோசைக்கு, நம்ம கொடுக்குறாங்களா? ஏன்னா திடீர்னு இந்த விலையேற்றம்? விலையேற்றம்னா விலையேற்றம் கிடையாது. டீ நான் 10 பைசா டீ சாப்பிட்டோம் நான்லாம் ஏனாம்பட்டில். இப்போ ஏற்றம்னா கேஸ் வேணும். அதே போல் எங்களுக்கு கொடுக்கணும்ல, எங்களையும் கொடுக்க மாட்டீங்க.
மக்கள் கொடுக்கணும். அது வண்டி ஏறுறாங்கல்ல அங்கே கொடுக்கணும். இது ஓலா ஊப்பர் ரேபிட்டோ இதான் பிரச்சனையா, சரியா? வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. சிலிண்டர் விலை ஏற்றனால ரொம்ப கடுமையாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது கடையினால. இப்போ எப்படி விலை எதுவும் பொருட்கள் எதுவும் அதிகமாகுதா? இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் நீங்கள் கடையில் போடுறீங்க, அதுக்கான ப்ரைஸ் எதுவும் அதிகப்படுத்துறீங்களா? இல்லை, அது ப்ரைஸ்லாம் அதிகப்படல, நார்மல் ப்ரைஸ் தான் போட்டுருக்கோம். மற்ற கடைகள்லாம் எதுவும் மூடுறாங்க, எங்களை பக்கத்துலலாம் மூடிட்டு இருக்காங்க. நமக்கும் இப்போ சிலிண்டர் இருக்கிற வரைக்கும் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். சிலிண்டர் காலேஜ்னா நம்மளும் க்ளோஸ் பண்ணுற லெவலில் தான் இருக்கும். சிலிண்டர் புக் பண்ண எத்தனை நாளில் நமக்கு ஹோட்டல்ஸ்க்குலாம் வருது? ஹோட்டல்ஸ் பார்த்தோன்னா இன்னும் இது வரைக்கும் புக் பண்ண நாங்கள் இன்னும் இது பண்ணல. இப்போ விறகு அடுப்பு தான் ரெடி பண்ணிக்கிறோம், வாங்குறதுக்கு விறகு அடுப்பு தான் ரெடி பண்ணிக்கிறோம். சிலிண்டர் இப்போ நாங்கள் இது வரைக்குமே புக் பண்ணோம். வீட்டு சிலிண்டர் கேட்டு பார்க்குறோம், அவங்களும் இப்போ இல்லைன்றாங்க. நாங்களும் புக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதுவாகுது, புக் பண்ணாலும் லேட்டாக தான் ஆகுன்றாங்க. இதனால வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது யாராக இருப்பா? இப்போ ஹோட்டல்ஸ் நம்பி நிறைய பேர் யாரு இருப்பா? ஹோட்டல்ஸ் நம்பி மக்கள் தான் நிறைய பேர், பேச்சுலர்ஸ் நிறைய இருப்பாங்க, அவங்க தான் நிறைய பாதிப்படைகிறாங்க. இது இப்படியே போயிட்டு இருந்தால் எல்லாரும் வந்து இப்போ சமைக்கிறதுக்கு வந்து விறகடுப்புக்கு மாறுறாங்க, இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு மாறிட்டு இருக்காங்க. இது இப்படியே போயிட்டா நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது செட் ஆகிற மாதிரி இல்லை. சிலிண்டர் தான் நம்மளுக்கு மெயின். அது இதெல்லாம் கண்டென்ட் கேஸ்லாம் இது ரொம்ப ரேரு. நமக்கு தேவை சிலிண்டர் தான் கரெக்டாக இருக்குது. கேஸில் வீட்டு கேஸும் சரி இந்த கேஸும் சரி நாங்கள் இதை வச்சு தான் பார்க்குறோம். இப்போ எங்களால் கேஸு பே பண்ணி வாங்க முடியலன்னா டப்புன்னு பங்கில் போய் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்து வீட்டில் ஒரு வாரத்தை யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். மற்றபடிலாம் எப்படின்னு தெரில. ஆனால் இதனால் ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா சிஎன்ஜி பங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வந்து கூட்டமாக நிற்கும். அது நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் தாராளமாக எல்பிஜியில் வந்து டப்புன்னு போய் போட்டு வந்துடுவோம். இப்போ 2 நாளாக அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது. எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க பேங்க்கில் போனால்? ஒரு 1 hour ஆகுது. விலை எதுவும் மாறி இருக்குங்களா 2 நாள் முன்னாடி? இல்லை, 2 நாள் முன்னாடி விலை கம்மி, இப்போ விலை ஏறிச்சு. எவ்வளோன்னு ஒரு சொல்ல முடியுமா? எவ்வளோன்னு இருக்குன்னு தெரியுங்களா? நாங்கள் போகும்போது 60 ரூபா இருந்துச்சு கேஸு, இப்போ 80 ரூபா. வெறும் 20 ரூபான்னு போகிறதுக்கோசம் பேசலை, அதுவும் ஒரு காசு தானே. அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான். நல்லா வேறு என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ சவாரிலாம் வர்றாங்கன்னா மக்கள்லாம் இதை பற்றி பேசுகிறாங்களா? மக்கள் பேசலை, நாங்கள் டிரைவர் தான் பேசுகிறோம். அவங்க எப்பவுமே ரேபிடோ ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை. அது கேட்டால் அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாங்க. அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கேஸ் விலை இதுமாதிரியாக இருந்தாலும் நாங்கள் அதுமாதிரி கேட்குறோம். இப்போ ஒரு கேஸ் வாங்கணும்னா 4 கேஸ்க்கு டெபாசிட் கட்டினா தான் வாங்க முடியும், கிட்ட வாங்க முடியல. அதுதான் இன்றைக்கான நிலமோ. கேஸே இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்னா ஒன்று எலக்ட்ரிக் கேஸு, இல்லை எக்கோல் வச்சு 10 வைக்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. இப்போது கமர்ஷியலாக ஒரு புக் பண்ணனா கேஸ் எத்தனை நாள்லேயே வரும்? யூஸ்வலாக புக் பண்ணால் இன்றைக்கி புக் பண்ணால் 1 hourல டெலிவரி ஆகும். ஓகே. இப்போ புக் பண்ணால் 3 நாள் முன்னாடி பேர் நோட்டீஸ் கேட்குறாங்க, இல்லாட்டா கேஸ் கிடையாது. அவ்வளோதான், சிம்பிளாக கொடுத்து சொல்லிட்டு போயிடுறாங்க. கேஸ் இன்னைக்கு நான் வந்து கடை ஆரம்பிக்கும் போது 1700 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ ஒரு கேஸோட 17 kg 19 kg கேஸ் விலை 3000 மேலே போகுது. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ பால் ஆள் சம்பளம் எல்லாமே பார்க்கணும் நம்ம. இப்போ எப்படி நம்ம வியாபாரம் பண்ணுறது சொல்லுங்கள்? ரொம்ப கஷ்டம். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மாட்டேங்குது. கடையை இழுத்து போட்டு போகலான்ட்டு இருக்கு, லீவ் விட்டு போனால் கூட பிரச்சனை கிடையாது, அந்த மாதிரி நிலைமை தான். இப்போ இதனால வந்து டீயோட விலை காஃபியோட விலைலாம் ஏற்றிட்டு இருக்குன்றாங்க, அந்த மாதிரி ஏறுமா? இப்போ அது ஏற்றுனா கஸ்டமர் போயிடுவாங்க, அதே வேலையில் தான் கொடுத்தாகணும். எவ்வளோ நாள் இது நீடிக்கும்னு தெரியல. ஒரு 10 நாள் 15 நாளாக தாக்கு பிடிக்க முடியும். மேலே 1 மாதம் 2 மாதம்னா அடுத்த ஸ்டெப் அதுதான், வேறு எதுவும் கிடையாது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும், வேறு வழி கிடையாது. எங்களுக்கு ஆல்ரெடி நோட்டீஸ்லாம் வந்துருச்சு, நிறைய கடையை ஏற்றிட்டாங்க. இன்னும் நாங்கள் ஏற்றாமல் இருக்கோம். பிகாஸ் 1 நாள் 2 நாளில் சரியாயிடுச்சுன்னா எதுக்கு நம்ம ஏற்றிக்கிட்டு? அதான் தற்செயலாக நடுத்தரவு தான் கஷ்டம். இது காருக்காரெலாம் கிடைக்கும் கேஸு, ஏன்னா பைசா எக்ஸ்ட்ரா தான் வாங்கிடுவாங்க. ஏன்னா நம்மளால் வாங்க முடியாது, நம்மளுக்கு கஷ்டம்தான். இதை ஓட்டினா தான் நாங்கள் போதைக்க முடியும், இல்லைன்னா முடியாது. ஆனால் சிலிண்டர் கார்டு கேஸ் புக் பண்ண போனால் கேஸ் அங்கே பங்கில் போனோமா 2 hour 3 hour ஆகிடும், கம்பல்சராக 3 hour ஆகிடும். இல்லை வெடிகால் 4 மணிக்கு போனோமா 6 மணிக்கு அப்போ ஃப்ரீயாக இருக்கும், இல்லை போட முடியாது. கேஸ் போட்டால் ரன்னிங் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. அதே கேஸ் எல்லாம் உட்கார எடுத்தான் ஒன்றும் கஷ்டம். பெட்ரோல் போட்டால் கிலோமீட்டர் அடிப்படும். பெட்ரோலில் போட்டோமா ஓட்டணுமா 40 ரூபா கிடைக்கிறது 20 ரூபா தான் கிடைக்கும். இதில் வாடகை கொடுக்கணும். நாங்கள் அடிக்கடி நின்று டீ கடை 2 டீ சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் கொண்டு போனால் வீட்டுக்கு. இவ்வளோ கஷ்டங்குது. இல்லை பார்ட்டி வேறு வந்து கூப்பிடுவாங்க, சவாரிக்கு புக் பண்ணுவாங்க, கிட்ட போகலன்னு கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ 2 கிலோமீட்டர் அடிப்படும் எங்களுக்கு. அவங்க நாங்கள் சாரிங்க அனுப்பிட்டோம்.
ஒரே வாட்டில் முடிச்சிடுவாங்க. இது மறுபடியும் அங்கேருந்து எம்டியாக வரணும். எம்டியாக வந்து எங்களுக்கு தான் கஷ்டம். என்ன பண்ணுறது, திட்டிகிட்டே வர வேண்டியது தான் கஷ்டம். கேஸ் விலை எவ்வளோ மாறி இருக்கு? ஒரு 2 நாள் முன்னாடிக்கும் இன்னைக்கான ரேட்டு எவ்வளோ மாறி இருக்குண்ணே? இப்போ கேஸ் 95 ரூபா அது கேஸு. இன்னும் நான் கேஸ் போடல. அது போட்டால் என்ன ரேட் வருதுன்னு தெரியல. எப்படியும் 20 ரூபா ஏற்றிப்போம். கம்பல்சரி 20 ரூபா ஏற்றுவோம். இப்போ இந்த கேஸ் விலை ஏற்றனால வந்து இப்போ பேசஞ்சர்ட்டையும் நீங்கள் அதிகமாக காசு வசூலிக்கிற மாதிரி அது வரும். எப்படி தான் கேட்போம், தப்பு இல்லாது. கேஸ் கிடைக்கல, தட்டுப்பாடு. அது ஒரு 4 பேர் வரனா ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரான்னு கேட்கலாம். அவங்களுக்கு தான் காசு கஷ்டம். வீட்டில் சமையல் செய்கிறாங்க, அவங்களுக்கும் கஷ்டம். அதுபோல் அவங்கள ஏற்றினு வரும்போதும் ஒரு 30 ரூபா 40 ரூபா கொடுத்தா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். என்னங்க அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா எல்லாருமே கஷ்டம் இல்லை. இது எதனால விலை ஏறி இருக்கு? இது சண்டையால் தான். சும்மா எல்லாம் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டால் பப்ளிக் பாதிக்குது. பப்ளிக் பாதிச்சா காய்கறி பாதிக்குது. காய்கறி பாதிச்சா வீட்டில் அரிசி பாதிக்கும், ரேஷன் அரிசி பாதிக்கும், கடை அரிசி பாதிக்கும், எல்லாமே பாதிக்கும். ஒரு டீ கடையில் 10 ரூபா டீ வாங்கி சாப்பிட்டா அந்த டீயே 15 ரூபாய் ஆகிப்போச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவார், கேஸ் டிமாண்டு 20 ரூபான்னாரு. நம்ம அவரை கோச்சிக்க முடியாது, கஷ்டம்தான். அவரை இப்போ கோச்சிக்க முடியுமா? முடியாது. 20 ரூபாய்க்கு டீ என்ன பண்ண முடியாது. சரி, வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நம்ம அது சாப்பிட்டு தான் ஆகணும். கஷ்டம் தானே, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண தவிர்க்க முடியாத காரணத்துக்காக நாங்கள் அதை வாங்கி போட்டு ஓட்டிகிட்டு தான் இருக்கோம். நான் நம்ம பிரச்சனை சந்திக்கிறதுனால, குடும்பத்தில் இருக்கிறனால போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நேற்று விலை எவ்வளோ இருந்துச்சு, இன்னைக்கு விலை எவ்வளோ இருக்கு? அது 2 நாளைக்கு ஒரு வாட்டி என்ன ஏறுதுன்னு நினைக்கிறேன். நான் முந்தானத்துக்கு போடும்போல 64 ரூபா 60 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி 64 ரூபா வச்சுருந்தோம். 5 ரூபா 4 ரூபா என்ன ஏறுது. கேஸ் ஸ்டேஷனில் போடுறது போது நிறைய ஆட்டோஸ் தான் நிற்கிற மாதிரி பார்க்குறவங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மேலே நிற்கிது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கா? ஆமாம், அது வேறு என்ன பண்ணுறது. பங்குலாம் சில ப்ரைவேட் பங்கெல்லாம் அதான் கேஸ் தட்டுப்பாடுனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா. அதனால் இந்தியன் ஆயிலு இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு அந்த மட்டும் பண்ணுற மட்டும் பாரத் அது மாதிரி அதில் மட்டும் போடுறாங்க. அதனால் அதில் கொஞ்சம் கூட்டம் இருக்க தான் செய்யுது. இப்போ கேஸ் விலைகள் ஏறுதுன்னா இப்போ கண்டிப்பாக பெட்ரோல் விலையும் ஏற வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்போது ஆட்டோக்கான ஃபேருமே அந்த விலையும் ஏறுங்களா? கண்டிப்பாக அது ஏறுறதுனால பாதிக்கப்படுறது பப்ளிக் தான். ஏன்னா இது முதல்ல ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், இதனால் பாதிக்கப்படுறது என்ன பப்ளிக் தான். எந்த நாடாக இருக்கட்டும், எந்த தேசமாக இருக்கட்டும், எந்த ஊராக இருக்கட்டும், எந்த கிராமமாக இருக்கட்டும், இது ஒன்று பண்ண யுத்தம் நடந்தாலே பாதிக்கப்படுறது என்ன பப்ளிக் தான். சரிங்களா? மேலே எல்லாம் எடுத்து வச்சுறாங்க. புரியுங்களா? அது சொல்கிறது ஒன்றும் இல்லை. புரியுங்களா? அதனால் பாதிக்கப்படுறது பப்ளிக் தான். நம்ம ஏஜென்சியில் வந்து புக்கிங் நல்ல மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ 21 டேஸ் புக்கிங்க்கு 1 சிலிண்ட்ரு, 2 சிலிண்டர் வச்சுருக்கோம். 31 நாளைக்கு ஒரு முறை புக் பண்ணுறது. ஸோ அதனால் அந்த சிலிண்டர் பற்றாக்குறை வருன்றதுனால கஸ்டமர் வந்து முன்னாடியே வராங்க. அவ்வளோதான். சிலிண்டர் தட்டுப்பாடெல்லாம் இதெல்லாம் நாங்கள் கரெக்டாக சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து புக் பண்ணால் எத்தனை நாளில் கொடுப்பீங்க? 15 டேஸ் முன்னாடி. ஏன் இந்த இடைவெளி 21 அங்கேருந்து எங்களுக்கு பேரல் வந்தால் தான், கேஸ் வந்தால் தான் நாங்கள் கஸ்டமரை டெலிவரி பண்ண முடியும். அங்கேருந்தே ஸ்டாப் ஆகி போயிருக்கு. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. வழக்கமாக புக்கிங் ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்? இன்னைக்கு எவ்வளோ வருது? அதிகமாக கூட்டங்கள்லாம் வழக்கமாக புக்கிங் வந்து எப்போ ஆவரேஜாக நடக்குது 400 500 அதுதான் ஆவரேஜே வரும். இன்றைக்கி புக்கிங் ஆகுதுன்னா எல்லாமே முன்னாடியே புக் பண்ணுறாங்க. ஆனால் புக்கிங் ஆகாது. 2-3 நாள் புக்கிங் இல்லாமல் இருந்தது. இப்போ தான் புக்கிங் ஆகிடும். இது மக்கள் மத்தியில் எதுவும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும்? பதற்றத்தை ஏற்படுத்துறது தான். ஆனால் சிலிண்டர் வந்து பற்றாக்குறை இல்லை. இப்போ கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் டீ கடையெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு கமர்ஷியலாக கேஸ் எதுவுமே கிடைக்கிறது இல்லை, அதனால நாங்கள் கடையை மூடிட்டு போகிறோம், ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே கம்மி பண்ணிட்டு வர்றோம், தோசைலாம் போடுறதில்ல, வடலாம் போடலன்றாங்க. அதுக்கு காரணம் எங்களுக்கு கேஸ் கிடைக்கிறது இல்லை அப்படி மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது ப்ரைவேட் சிலிண்டர் நிறைய வெளியே யூஸ் பண்ணுறாங்க சார். கவர்மெண்ட் சிலிண்டர் யாரும் அவ்வளோ வந்து ஒரு 60 பேரோட 10 பேர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்தியன் பாரத் ஹெச்பி. ஸோ வந்து ப்ரைவேட் கேஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பற்றாக்குறை வருது. எங்களுக்கு இது கமர்ஷியல் கொடுக்குறோம், கொடுத்துட்டு தான் இருக்கும். அப்படி எங்க பிரச்சனையும் இல்லை. இப்போ எல்லாமே லிமிட்டடாக நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. மக்கள் வந்து பீதி அடைகிறாங்க. அது பீதி ஆக வேண்டாம். ஆனால் இந்த இந்த மாதிரி ஆகுன்றாங்களே, அது வந்து ஒரு அந்த ஈரானுடைய வழியில் தானே அந்த இது வருது. எல்லா கப்பலையும் அவங்க இன்சார்ஜில் தான் இருக்காங்க, அந்த பேரல் எல்லாமே. ஸோ அதில் பயந்துட்டு வரமாட்டேன்றாங்க. அது வரதால அங்கே எங்களுக்கு வரவு கம்மியாக வருது இல்லைங்களா? இந்தியாவுக்கு அது வந்தால் தானே அங்கே கொஞ்சம் ஷார்ட்டேஜாக போயிட்டு இருக்குன்னு ஷார்ட்டேஜாக போயிட்டு இருக்கு. அதாவது எங்களுக்கு வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை, சிலிண்டர் வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் மற்ற ஏஜென்சியில் இந்த மாதிரி இருக்கலாமா? இது கவர்மெண்ட் நம்ம இது கரெக்டாக போயிட்டு மற்ற ஏஜென்சிக்கு நமக்கு தெரியாது இல்லையா? அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் போய் கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். ஓகே சார். இப்போ இங்கேருந்து இப்போ எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் ஏரியாக்கெல்லாம் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க? மடிப்பாக்கம், நங்கநல்லூர், மீனம்பாக்கம், ஆதம்பாக்கம், கிண்டி, வேளச்சேரி, கீழ்கட்டளை எல்லாம்
ஒரு 11 ஏரியாவுக்கு சப்ளை பண்ணுறோம். எங்களுக்கு தட்டுப்பாடு எதாவது இங்கே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்காங்க. தான் போயிட்டு கஸ்டமர் பதட்டத்தில் வராங்க, விளம்பரத்தை பார்த்து கேஸ் தட்டுப்பாடு வந்துடுச்சு. இப்போ ஒரு இவ்வளோ பேர் புக் பண்ணுறதுனால நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க? அதுக்கு எல்லாமே மேன் பவர்லாம் இருக்குது சார். சப்ளை எங்களுக்கு டோலி 1000 2 லாரி வருது, 2 லாரி சப்ளை பண்ணுறாங்க. தட்டுப்பாடெல்லாம் எதுவும் விலைகள் எதுவும் மாற்றம் இருக்கா சார்? இதுக்கப்புறம் விலைகள் அவங்க மாற்றம் பண்ணால் தான் அவங்க பண்ணுறது தான் எங்களுக்கு. கேஸ் சிலிண்டர் கிடச்சவே இல்லை ப்ரோ. நம்ம கடையில் தான் கேஸ் இல்லை ப்ரோ. நம்ம கஷ்டம் தான் இருக்குல்ல எல்லா ஆளுக்கு. இது 4000 500 5000 தான் கேட்டு இருக்குல்ல சிலிண்டரு. எல்லா ஆளும் பாவம், எல்லா ஆள் தான் கடை மூட்டை போயிருக்குல்ல இருக்கு. நம்ம கஷ்டம் தான் நம்ம எல்லா ஆளுக்கு. வேலை பார்க்கும்போது தான் நான் எல்லா ஆள் எலக்ட்ரிக் மஷின் தான் யூஸ் பண்ணியிருக்கல இப்போ. சரி ஓகே ப்ரோ. எவ்வளோ காசு கொடுத்தாலும் கேஸ் கிடைக்க மாட்டேங்குங்களா? என்ன ப்ரோ, இது நம்ம கவர்மெண்ட் தான் கஷ்டம் இருக்குல்ல. கவர்மெண்ட் சரி இல்லை ப்ரோ. இப்போ வேறு பொருட்கள்லாம் விலை ஏற்றிருக்கீங்களா? இப்போ டீலாம் விலை ஏற்றிட்டு இருக்குதா சொல்கிறாங்க. இல்லை ப்ரோ, ஏற்றல ப்ரோ. இப்படி தான் இருக்குது. மட்டும் சிலிண்டர் தான் மட்டும் ரொம்ப அதிகமாக காசு ஆயிடுச்சுல ப்ரோ. வேலை சரியில்லை. சிலிண்டர் தட்டுப்பாடு ஒரு கிடைக்கலாம் என்ன மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும்? இப்போ நிறைய பேர் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு போகிறாங்க. பிளாக்ல தான் சிலிண்டர் மட்டும் கிடச்சிருக்கலாம். 5000 கேட்டிருக்கலாம், 4000 கேட்டு. இந்த மாதிரி கஷ்டப்பட யாருமே வாங்க மாட்டாங்க. நாலு எலக்ட்ரிக் மஷின் தான் வாங்கிட்டு எல்லா ஆளும் யூஸ் பண்ணியிருக்கேன் வீட்டில். கடையில் யூஸ் பண்ண முடியாது, எல்லா ஆள் தான் கடை போட்டோம். கேஸ் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது பண்ண முடியுங்களா? இப்போ குக் பண்ணுறதுக்கு, டீ போடுறதுக்கு வேறு இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் யூஸ் பண்ணுறேன்றாங்க, விறகு அடுப்புலாம் யூஸ் பண்ணுறேன்றாங்க. அது மாதிரி வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்குங்களா? இல்லை ப்ரோ, அத்தியாவசியமாக கேஸ் இருந்தால் தான் கண்டிப்பாக பண்ண முடியும்.